தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணி பொடி, பிரியாணி இலை, கிராம்பு, பிரியாணி அந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸு. இது கையிலே ரெடி பண்ண மசாலா. இது என்ன மசாலான்னு வேணும்னா கமெண்டில் சொல்கிறேன். இப்போ இந்த காமிச்ச எல்லா மசாலையும் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சுட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். மீன் மேக்கர் பிரியாணி, அதாவது சோயா பிரியாணி. இந்த ஒரு பக்கம் சோயாவை ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில், ரெடி ஆயிரும். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது நார்மலாக வீட்டில் ஆக்கிற அரிசி தான், நவாப் அரிசி. இது எப்படி ஒரு 1/2 hour ஊறுது. ஒரு லெமன் இருக்குது. இந்த லெமனை இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கணும். மசாலாலாம் ரெடியாகி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே இச்சி வருது. பார்ப்போம். இப்போ சோயாவை அப்படியே அள்ளி போட்டுருவோம். சுடுதண்ணியில் இருக்கிறதுனால உள்ளக்க தண்ணி அவ்வளோவா பொறுக்காது. அப்படியே அள்ளி போட்டுருவோம். நெய் போட்டு சோயா போட்டாச்சு. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வீட்டு பொடி போடலையா?